நீ யாகம் வளர்த்தாய். ஆனால் இந்த யாகத்தில் முதல் தாமரை யாரிடா கொடுக்கணும்? அப்படி 56 தேசத்திற்கு அதிபர் துரியோதனன் வந்திருக்கிறான். அண்ணவருக்கு கொடுத்திருக்கிறான் முதல் தாம்பலம். அது போனால் போகட்டும். வயதிலே மூத்தவர் எதிர்வாமம் படித்த மத்திய தேசாதிபதி ஜல்ஜீன் மாமன் இருக்கிறார். அண்ணவருக்கு கொடுத்திருக்கலாம் முதல் தாம்பலம். ஏன் அங்கு தேசாதிபதி கர்ணன் கொடுக்கக்கூடிய குணம் கொண்டவன், வாரி வாரி கொடுக்கிறவன், மன்னர் என்ற பெயரை பெற்றவன். கர்ணனுக்கு கொடுத்திருக்கலாம் முதல் தாம்பலம். அதுவும் போனால் போகட்டும். ஜல்லிக்கு கொடுத்திருக்கலாம் முதல் தாம்பலம். காந்தார தேசத்தின் சிங்கம் அண்ணவருக்கு கொடுத்திருக்கலாம். அவர் அனைவரையும் தவிர்த்தார். எப்படி தெரியுமா? இந்த சபையில் உள்ள அந்த இருஜாதியை போட்டு சொல்றானே, இந்த ஏழு ஜாதி சொல்ற பையன் பேச்சு கேட்டுக்கிறேன். இந்த 4 ஜாதி போட்டவன் அந்த இருஜாதி பையனுக்கு தாமதம் கொடுக்கணும். ஏண்டா ஒப்பன் சொர்க்கம் செய்ய, ஒப்பன் சொர்க்கம் போவானா? நீ யாரும் செஞ்ச? ஏய், நீ யாருக்கு போன? ஒப்பையாடா? ஒப்பையாடா யாரா சொன்னது? பாண்டா பாண்டு. ஏய், யார் தெரியுமா? தகப்பண்ணி யமதர்மனுக்கு போறதுடா. யமனுக்கு போறதவனி. ஆமா, யாருக்காயா? காமகத்தில கண்டாகமணியை கொடுத்த சாபத்தால் உன்னுடைய தந்தை காமகத்திலே உன்னுடைய தாயும் உன்னுடைய தந்தையும் சேர்ந்து உன் அம்மாவுக்கு குழந்தை பிறக்கிறது பாக்கியமே கிடையாது. குந்தம்மா தேவியானவள் 5 வயதிலே தூர்வாசருக்கு பலிவிடு வேலை செய்து தூர்வாசர் இடத்திலே மணியங்களாக 5 மந்திரத்தை பெற்று வந்தார். அந்த 5 மந்திரத்திலே முதல் மந்திரமாக விளங்கக்கூடிய யமாவசிய மந்திரத்திற்கு யமாவசிய மந்திரத்திற்கு பணிந்து யமதர்மனுக்கு போட்டு தேவையா வேண்டாம். நீ
நீ யாருக்கு போங்க பாண்டு மகாராஜனுக்கு போந்தா டேய் 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 வாயு பகவானுக்கு பிறந்த காட்டுக்கு போந்த பையா காட்டுக்கு போந்த பையா ரெண்டு பேர் போந்தா நோ திங்கறா ஏய் எங்கடா கற அஞ்சு ஏய் வாடா வெளிய யாரு போட்டு தர்றா நம்ம எத்தனை குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு இல்லைன்னா ஒரு பக்கத்துக்கு ஒவ்வொரு பக்கம் வாழ் சொல்லிக்கிறான் அதோட போயாட்டம் போதும் நான் நாளைக்கு போடுவோம் ஏன் நல்லா பொதுவா அந்த தேவையா மாற்றாத தேவையா போய் சொல்லிக்கிறான் எப்படி தெரியுமா மீதமுள்ள மந்திரத்தை எடுத்தா நாய்காலி பண்ணுறியா இந்த தாமரத்தை குடு சொன்னது யாரா இந்த தாமரத்தை குடு சொன்னது யாரா பேசுவார் யாரு எங்கறான் எங்க தாத்தா அவன் எங்க இருக்கிறான் அந்த 7 ஜாதி பொந்த பையன் எங்கிறான் அவன் சொன்னான்ட்டு இந்த 4 ஜாதி பசங்க 4 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த 2 ஜாதி பொந்த செவ்வியா பண்ணி தாமரை விட்டு அவர் பேர் தானே சிசுபாலா நீ யாரு முதல் தாமரை கொடுக்க சொன்ன பகவானுக்கு பகவான் நீ தான் கொடுக்க உனக்கு எத்தனை வயசுல ஆகுது உனக்கு என்ன வயசு ஆகுது எக்கச்சக்கத்தால எத்தனை வயசுல ஆகுது எத்தனை வயசா 896 வயசு ஆனா சாபத்தால் வந்த கங்கை தடையான முதல்ல நீ எப்படி பண்ண தெரியுமா நீ எப்படி தெரியுமா எங்க தாத்தாவை சாவச்சுனா நான் உன்ன சாவச்சிருவேன் மொத்த மாதிரி ஓய்ச்சி விடுண்டா ஒரே ஆளு நான் ஒரே ஆளு ஏன்னா ஐயா வந்தம்மா நான் வாகத்துக்கு வந்தம்மா தாத்தாக்கு வயசாச்சு வாய் உட்காந்து தருமரு வாகத்தை பார்த்தோமா போய் இருறா மான் சொல்றிய
நீ எப்படி போந்த தெரியுமா? உங்க அப்பனுக்கு எங்க அம்மாளுக்கு பார்த்தேன். உங்க அப்பனும் உங்க அம்மாளுக்கு தான்டா. போல அப்பனுக்கு கூட்டி வச்சு தேவடியா போயா அதுக்கு இப்போ வரோம். அதுக்கும் ஒத்துக்கிறான் பாரு. ஏய், தேவபாகத்தில வருடத்துக்கு ஒரு முறை தேவர் பூவர் யாவற்றமான வேந்தர் ஒன்று கூடி அமுது விருந்து வைப்பது வழக்கம். அப்போது பூலோகத்தில் இருந்து 1000 புத்திரகாம யாகம், 100 அஸ்வமேத யாகம், 11 ராஜசூய யாகம் செய்தான் ஒரு அரசன். அந்த அரசனுக்கும் நிறுவம் வந்தது. சென்றால் வானகத்திலே அனைவருக்கும் பந்தி பரிமாறப்பட்டது. சிவபெருமான் தலையில இருக்கிறாளே கங்கை, அவள் பரிமாறுவதற்காக அந்த இடத்திலே வந்து கொண்டிருந்தார். அவளுடைய அங்கவஸ்திரம் சிறிது விலகியது. யாவர் மூவரும் தலை குனிந்தார்கள். நீ மட்டும் செவடியா போய் ஒப்பங்கிறான் பாரு. ஒப்ப பாத்துங்கன்னா பூலோகத்துல இருந்து வேலை போனான் அவனுக்கு எந்த புத்தி இருக்கும்? எங்க அப்பனுக்கு அரணுக்கு அம்மா ஒரே அடி அடிச்சு போடுங்கடா பையா கைவா. வெள்ளுதான் போச்சுன்னு பார்த்தா சொல்லும் போட்டுக்கிறா செவடியா பையா. அப்படி உடனே பார்த்தா பிரம்ம தேவனானவர் பார்த்து, நீங்கள் இருவரும் மனிதர்கள் செய்வதைப் போல இருக்கின்றீர்களே, நீங்கள் பூலோகத்தில் சென்று இருவரும் பிறக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அப்போது ஒப்பன்றிய சந்தனு அந்த அரசன் சந்தனுவாக பிறந்தார். கங்காதேவி கங்கையில பிறந்தார். அவருக்கும் இருவருக்கும் திருமணம் நடந்தது. கங்காதேவி திருமணம் நடக்கும் போது ஒரு சத்தியத்தை பெற்றார் சந்திர மகாராஜனிடத்திலே. நான் எத்தனையோ தவறு செய்தாலும் தடுக்க கூடாது, அப்படி தடுத்தால் உன்னை விட்டு நான் பிரிந்து சென்று விடுவேன் என்று தெரிவித்தார். இருவரும் இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டுக் கொண்டு இருந்தார்கள். சந்திர மகாராஜாவும் கங்காதேவியும். முதல் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. கங்கையில தூக்கி வீசி இருந்தால் கங்கை. இரண்டாவது பிறந்தது, மூன்றாவது பிறந்தது, நான்காவது பிறந்தது, ஐந்தாவது பிறந்தது, ஆறாவது பிறந்தது, 7 குழந்தைகள் பிறந்தது. 7 குழந்தைகளும் ஆற்றிலே வீசிவிட்டார். உடனே 8வது ஒரு குழந்தை பிறந்தது. சந்தன மகாராஜா பார்த்தார், அத்தனை குழந்தைகளை கங்கைக்கரையிலே சென்று வீசி விடுகிறாரே, இனியும் நம் குலம் தயப்பது என்றார். இந்த ஒரு பிள்ளையை தடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று கங்கா இந்த பகுதியை கங்கையிலே வீச வேண்டாம் என்று தெரிவித்தார். தடுத்த உடனே கங்காதேவி சொன்னார், அன்று என்னிடத்திலே சத்தியம் செய்தாயே, இந்த ஒரு குழந்தை உங்களே கொடுத்துறேன், நீ பார்த்துக்கோ, நான் சென்று கங்கையில மறந்து விடுகிறேன் என்று தெரிவித்தார். அப்படி இருந்தாலும் கங்காதேவி என்ன செய்தால் தெரியுமா? ஆயர்கலை 64 போதிக்க வேண்டும் என்பதற்காக நானே சென்று இந்த குழந்தையை வளர்க்கிறேன் என்று கங்காதேவி எடுத்து சென்றார். வயசாகி போச்சு, உனக்கு பீஷ்மர் என்று பெயர் வைத்தார்கள். பீஷ்மர் என்று பெயர் வைத்து வளர்த்து கொண்டு இருக்கும் நேரத்திலே அப்பனுக்கு பொண்டாட்டி இல்லை. அப்ப அப்பன் என்ன பண்ணா, நதிக்கரை ஓரம் சென்று கொண்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு பெண்ணை பார்த்தான். செம்பரவ குலத்திலே இருக்கக்கூடிய பரிமள கந்தியை பார்த்தான். பரிமள கந்தியை திருமணம் செய்து வைக்கும்படி கட்டளையிட்டார் தந்தை. அப்பனுக்கு கூட்டி வச்சதுதான். உடனே பரிமள கந்தியை வந்து பெண் கேட்டாய். செம்படவ குலத்தின் தலைவர் இடத்திலே பெண் கேட்க சென்றாய். செம்படவ குலத்தின் தலைவன் என்ன தெரிவித்தார் தெரியுமா? நாங்களோ செம்படவர் குலம், நீங்களோ அரசர் குலம். உனக்கு முதலாக பிறந்த இந்த குழந்தைதான் நாட்டை ஆளும், என்னுடைய பேரப்பிள்ளை இந்த நாட்டை ஆளாது என்று மறுத்துவிட்டார் பெண் கொடுப்பதற்காக. உடனே என்ன செய்தார் தெரியுமா? நீ என்ன செய்த? அன்னைக்கு ஒரு சபதத்தை, ஆமா, நானே சத்தியவானாக இருந்தால் இந்த அவனி 56 நாட்டையும் நான் ஆள மாட்டேன், என்னுடைய சிறிய அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நான் ஆள வேண்டும் என்று சபதம் எடுத்தார். ஆமா, அது ஒரு சபதம். தேவ பீஷ்மர் என்று பெயர் எடுத்தார். கல்யாணமே பண்ண மாட்டேன்னு மாணி வேற அத்து போட்டான். எப்படியா பையன் இதுல வந்து நீ கல்யாணம் பண்ணி புள்ள பார்த்தலாம் சாமியாரா இவன் 4 ஜாதிக்கு பிறந்தவன், இவன் 7 ஜாதிக்கு பிறந்தவன். அது அவன் 2
ஜாதிக்கு போந்த பையன் சாமிடா. யாரு அவரு. யாரு உங்களை பத்திலாம் சொன்னேன் அந்த தேவடா பேரை பத்தி சொல்றேன் பாக்குறியா ஏடா சொல்றேன் பாரு நல்லா கேட்டுக்கோ ஏய் ஆனா யாதவன் நம்மவன் வசுதேவனுக்கும் தேவகிக்கும் எட்டாவது மகனாக பிறந்தாய் ஒரு இடத்திலே பிறந்தவன் நீ வசுதேவருக்கும் தேவகிக்கும் சிறைச்சாலையிலே பிறந்தாய் அப்படி சிறைச்சாலையிலே பிறந்தாலும் வசுதேவர் இடத்திலே குழந்தையாக நான் பிறந்த உடனே என்னை ஆயர்பாடியிலே கொண்டு சேர்த்து விடு யசோதை முற்றத்திலே என்று தெரிவித்தார் யசோதை முற்றத்திலே கொண்டு சேர்த்தார் தாய் மாமனாக விலகக்கூடிய கம்சனை கொன்றாய் முடிஞ்சு போச்சா அது மட்டும் தான் நான் திரும்ப பண்ணிக்கிறேன் திரும்ப பண்ணிக்கிறீங்க கிரேதா திரேதா தோமரை கலியுகம் என்று சொல்வார்கள் கிரேதா யுகத்திலே நீ யாரை கொண்ட தெரியுமா எத்துட்டியா யாரை கொண்டா தெரியுமா பன்றி உருவம் கொண்டாய் அந்த பன்றி உருவத்தில் இரண்யாட்சியனை கொன்றாய் இரணியனை கொல்வதற்காக என்ன செய்தால் தெரியுமா நரசிம்மமாக உருவெடுத்தாய் ஓங்கி அடித்தான் தூணை நரசிம்மமாக உருவெடுத்து அவனை உன்னுடைய துணைவில் அமர செய்து பிளந்தாய் அவனுடைய உதிரத்தை குடித்தாய் அத்தோடு அந்த யுகம் முடிந்து விட்டது யுகத்திலே ஏண்டா தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்து ராமன் என்று பெயர் வைத்து சீதாதேவியை மணந்தாய் அப்படி இருக்கும் பொழுது கம்சனை கொல்ல ஏகினாய் அப்படி கிரேதா யுகத்திலே இரண்யாட்சியனை கொன்ற பிறகு கிரேதா யுகத்திலே கம்சன் ராவணன் கும்பகர்ணன் இருவரை கொன்றார் எப்படி தெரியுமா ராவணன் நீயோ ராமனாக பிறக்கும் போது உன்னுடைய தந்தையானவர் 14 ஆண்டுகள் காலம் வனத்திலே இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டார் வனத்திற்கு சென்றாய் ராவணன் உன்னுடைய மனைவி சீதாதேவியை கவர்ந்து சென்றாய் அப்போது ஒரு வண்ணானும் வண்ணாத்தையும் அந்த ராவணனை கொன்றுட்டு மீண்டு வரும்போது வண்ணானும் வண்ணாத்தையும் ஆற்றங்கர ஓரத்திலே நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள்
வண்ணான் குடும்பத்தில் எப்படி என்றால் 6 மணி பொழுது அமிர 6 மணிக்குள்ளதாக வீடு திரும்ப வேண்டும். இல்லை என்றால் வண்ணான் தன்னுடைய மனைவியை சேர்க்க மாட்டான். அப்படி இருக்கும் நேரத்தில் வண்ணான் என்று தினத்திலே நேரமாகிவிட்டது சென்ற இடத்திலே. இதை பார்த்தான் வண்ணான். நான் வண்ணான் குலம், என் குலத்திலே 6 மணிக்கு முன்பதாக வர வேண்டும். இது ரகுகுலம் அல்ல. ரகுகுலத்தவன் வேறு ஒரு இடத்திலே பெண் இருக்கிறார். அந்த பெண்ணை கொண்டு வந்து மீண்டும் ஆலோசனை காலகத்தை திருமண லட்சுமணை விட்டு துரத்தி அடித்தான். அங்க காலகத்துல லவா குஷன் என்று சொல்லக்கூடிய 2 பிள்ளைகள் பிறந்தது. யாருன்னே தெரியாது. அவன் தான் அப்பனும் தெரியாது. 2 பேரும் சண்டைக்கு போன அந்த தேவடியா பையன். அது முடிஞ்சு போச்சு. என்ன யுகம்? இது துரோபத யுகம். கம்சனை கொல்வதற்காக ஆயர் பாடியிலே யசோதை முற்றத்திலே வளர்ந்து கம்சனை கொன்றார். தாய் மாமியை கொண்டுட்டான். எட்டுல போட்டா புட்டுசோறு. புட்டுசோறு தானே உள்ளாமா? ஆமா மகன் பூஜை செய்தார். நீ ஆண் மகனானால் நெட்டுமுடி குளிந்து வாடா. அதான் நோய் பெண் காட்டுல எத்தனை ஆடு விட்டோம் எத்தனை மாடு விட்டோம் 1-2 கணக்கு பண்ணிக்கிறான். எத்தனை ஆடு சனியாக்குது எத்தனை ஆடு குட்டி போட்டுக்குது கணக்கு பண்ணிக்கிறான். மாதவா, இதோ இந்த சிசுபாலன் இருக்கிறானே, ஆதியிலே இந்த சிசுபாலனோட அன்னையாகப்பட்டவள் அன்னவையாகப்பட்டவளிடம் நானோ சத்தியம் செய்து கொடுத்திருந்தேன். என்னவென்று தெரியுமா? உண்மவன் 99 தவறு செய்யும் வரை பொறுப்பேன். 100வது தவறு செய்தான் என்றால் அப்பொழுதே அவன் சிரம் கொய்வன் என்று சத்தியம் செய்து கொடுத்திருந்தேன். ஆமா, அதனால் 99 தவறு 100 தவறு செய்து விட்டான். இதுதான் தக்க சமயம். இதுதான் தக்க சமயம். என் சக்கரத்தை எடுத்து விட போகிறேன். ஓட சக்கரத்தை கையில் எடுத்து சக்கரத்தை கையில் எடுத்து ஓட சக்கரத்தை கையில் எடுத்து முத்தத்தை கொள்ள சத்தமாறு போடாது. ஓட சக்கரத்தை கையில் எடுத்து முத்தத்தை கொள்ள சத்தமாறு எடுத்து ஓட சக்கரத்தை கையில் எடுத்து முத்தத்தை கொள்ள சத்தமாறு போடாது. சிசுபாலா, சிசுபாலா, கண்ணா, முன்னொரு காலத்திலே கண்ணா, சிசுபாலா, முப்பிரவிலே நாங்கள் என்னவாக இருந்தோம் தெரியுமா? உன்னுடைய துவார பாலகராக இருந்தோம். நலன் நீலன் என்று சொல்லக்கூடிய துவார பாலகராக இருந்தோமே. தூர்வாசர் உன்னை காண்பதற்காக ஒரு நாள் வைகுண்டம் வந்தார். அவரை தடுத்தோம். மிருக குணம் போன்ற நீங்கள் பூமியில சென்று 7 ஜென்மம் எடுத்த பிறகு மீண்டும் இந்த வைகுந்தத்தை அடைய வேண்டும் என்று சாபத்தை அளித்தார். உடனே நலனும் நீலனும் நாங்கள் இருவரும் உன்னுடைய பாதத்தில் வீழ்ந்தோம். இந்த சாபத்தை எங்களுக்கு வரமாக மாற்றி தந்தாய். எப்படி தெரியுமா? 7 பிறவி நல்லவனாக பிறந்து என் பாதத்தில் சேர்கிறாயா, அல்லது கொடிய அரக்கனாக உருவெடுத்து 3 பிறவியில் என்னுடைய பாதத்தை சேர்கிறாயா என்று கேட்டாய். 7 பிறவிகளை பிரிந்து உங்களை தனியாக விட்டு எங்களால் முடியாது என்று முப்பிறவியே போதும் என்று கேட்டோம். இரதா யுகத்திலே இரண்யன் இரண்யட்சிதனாக பிறந்தோம்.
பன்றி உருவமாகவும் நரசிம்மமாகவும் எங்களை அப்பிறவிலே கொன்று முதல் யுகத்திலே முதல் பிரிவை முடித்து விட்டார். இரண்டாவது திரேதா யுகத்திலே தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்தாய். ராவணன் கும்பகர்ணனாக பிறந்தோம். அப்பொழுது நீயோ ராமனாகவும் உன்னுடைய தம்பி லட்சுமணாக இருவரும் பிறந்து அப்பிறவில உங்களுடைய பகையை முடித்துக் கொண்டீர்கள். இது என்ன யுகம்? இந்த தோபர யுகத்திலே சிசுபாலன் கந்தவர்கனாக பிறந்தோம். கந்தவர்கனை முன்பதாகவே கொன்று விட்டார். இப்போது சிசுபாலனாக என்னை உன்னுடைய சக்கரத்தை விடுத்து கொன்று விட்டார். இருந்தாலும் கண்ணா, எனக்கும் இதோ நம்மை போன்ற நாடக ஆசிரியர் தனுஷையா அவர் இருக்கும் போதெல்லாம் நான் கொஞ்சம் ஒன்றும் மட்டம் எனக்கு பார்த்தாருன்னா வாடா குட்டி நல்லா கிடையாதுன்னு. அவர் இறந்ததே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இங்க வந்து பிறகு தான் தெரியும். வாஜர் சொல்லி யாருக்குமே தெரியும். வாஜர் சொன்ன பிறகு தான் அதே மாதிரி ஐயா காலமாயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே நம்மை போன்ற நாடக நடிகர் என்னுடைய ஆரூர் ஐயா அவர்கள் தனுஷ் ஐயாவிற்கும் எனக்கும் உன்னுடைய பதத்தை சேர்க்க வேண்டும் ஐயா. உனக்கு மோட்சத்தையும் காலம் சென்ற ஐயா தனுஷ் ஐயாக்கு மோட்சத்தையும் தந்து உங்கள் இருவரையும் என் பதம் சேர்த்துக் கொள்கிறேன். கேளும் சபையர்களே, தர்ம ராஜேஸ்வரி யாகம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை எங்கள் சிற்றருக்கு எட்டியவாறு நடத்தியுள்ளோம். இந்த நாடகத்தில் எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் பணி என்றும் இரவென்றும் பாராமல் எங்களுக்காக உதவி அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம்.